இதை இந்த மாதிரி விழாவெல்லாம் அந்த ரோட்டில் இருந்தால் வேடிக்கை பார்த்துட்டு போய்கிட்டு இருந்தேன். எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்த அத்தனை உள்ளங்களுக்கும், இங்கே மேடையில் இருக்க ஜாம்பாங்களுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், உடன்பிறப்புகளுக்கும், அன்பு நண்பர்களுக்கும், இதை இன்னைக்கு வரைக்கும் 2 கோடி பேருக்கு மேலே ஷேர் பண்ணி லைக் பண்ணி இது ஆல்ரெடி இது போய்கிட்டு இருக்கு. அதை ஷேர் பண்ண அத்தனை மகேஷோடைய நண்பர்கள் எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். மேலும் மேலும் இப்படி ஒரு படம் எடுக்கணும் அப்படிங்கிறது எப்படி சொல்கிறேன்னு தெரியல, எல்லாமே புதுசாக இருக்குது. குடிப்போம். ரொம்ப நன்றிங்க. ஆனால் இது ரொம்ப சீரியஸான விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்கோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம கிராமங்களில் ஆல்ரெடி எல்லாருமே அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் எல்லாருமே கிராமங்களில் பறந்து அப்படியே பயணிச்சது. அதை நகரமாக ஆக்கிட்டோம். நம்ம தான் நகரமாக ஆக்கணும். நகரங்களை உருவாக்குனது நம்ம தான், கிராமங்களை அழித்ததும் நம்ம தான். அப்படி ஒரு விஷயத்தை தான் சொல்லியிருக்கோம். ஃபஸ்ட்டு படம் எனக்கு இப்படி ஒரு படம் பண்ணது எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்குது. இது படமாக இருக்கிறத விட காவியமாக தான் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு படமாக பார்த்தீங்கன்னா இது எனக்கு படமாக தோணலை. இன்றைக்கி வரைக்கும் நான் இதை 100 தடவை நானே பார்த்துட்டேன். இது ஒரு காவியம் அப்படி தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் அப்படி தான் நினைப்பீங்க. பார்க்கும்போது அப்படி தான் இருக்கும். அப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்த மகேஷ்க்கு ஃபஸ்ட்டு அவர் ஒரு யூடியூப்பாக தான் அவர் போட்டிருந்தார். அந்த கதையை தான் நான் ரொம்ப எங்கள் ஐயா சொன்ன மாதிரி எனக்கு கதை ரொம்ப ஈஸியாக கிடச்சிச்சு. ரொம்பலாம் தேடலை, ஒன்றுமே பண்ணலை. மகேஷ் வீடியோ போட்டார், அதை பார்த்து அப்படியே ஈஸியாக எடுத்துகிட்டு வந்துட்டேன். அவ்வளோதான், ரொம்ப ரிஸ்க்கெல்லாம் எடுத்துக்கலை. அதுவும் ஃபஸ்ட்டு படத்தில் ஐயா முத்தமிழ் அறிஞர் கலைஞரை அவருடைய வீட்டு வசதி திட்டத்தை வச்சு எடுத்ததில் நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அதுக்காக ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா அவ்வளோ பெரிய கலைத்துறையிலிருந்து மூத்த குடி அவருடைய நம்ம படத்தில் அவருடைய இதை மென்ஷன் பண்ணி எனக்கு ஒரு சந்தோஷம். அது இந்த மாற்றுக்கிறது கிடையாது. இப்படி ஒரு விஷயத்தை உருவாக்குனதில் அன்னைக்கு இருந்த விருதுநகர் மாவட்ட கலெக்டர் ஐயா மேகநாத ரெட்டி ஐயா அப்படி ஒரு விஷயத்தை பண்ணினதுனால தான் இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு. இது ஒரு ப்ராசஸ், இது உயிரோட்டமான ஒரு ப்ராசஸ். இது எப்படின்னா இது ஒரு நாடகத்தன்மை இல்லை, இதில் ஃபுல்லாக உயிர் இருக்குது. அந்த செயலுக்கு பூரா உயிர் இருக்குது. அப்படி ஒரு உயிரோட்டத்தை நான் படமாக்குனது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. எல்லாமே யதார்த்தமாக நடந்துச்சு. எனக்கு எவ்வளோ பேசுறதுக்கு இருக்குது எனக்கு. ஆனால் ஃபஸ்ட்டு எனக்கு நன்றியை தான் சொல்ல முடியுது. நன்றி தவிர வேறு ஒன்றும் இல்லை. நன்றியை விட ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்பிக்கைங்கிறது தான் ஃபஸ்ட்டு முக்கியம். நன்றி எல்லா உயிரிடத்துல இருக்குது. ஆனால் நம்பிக்கை மட்டும் மனுஷங்கிட்ட மட்டும்தான் இருக்குது. அந்த நம்பிக்கையோடு என்னை தேடி, என் அழைப்பை தேடி இவ்வளோ தூரம் பயணித்து நீங்கள் வந்தீங்க. அதுக்கு அத்தனை பேருக்கு மறுபடியும் எத்தனை முறை கோடி முறை நான் நன்றியை சொல்லிக்கிறேன். சீஃப் கெஸ்டாக இருக்க அத்தனை பேருக்குமே நான் நன்றியை சொல்லிக்கிறேன். அன்பு சௌரருக்கு நன்றியை சொல்லிக்கிறேன். முக்கியமாக ப்ரெஸ்ஸுக்கு எக்ஸ்ட்ரா தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா நீங்கள் எவ்வளோ பேரை வாழ வச்சுருக்கீங்களே, ஒரே ஒரு வாய்ப்பு நீங்கள் எனக்கு பண்ணி கொடுங்க. நான் நல்லா பண்ணுவேன். இந்தமாரி சிறப்பாக படம் பண்ணுவேன். எனக்கு 1000 கதை இருக்குங்க என்கிட்ட. அது கதை கிடையாது, என் வாழ்க்கை தான். புதுசாலாம் நான் யோசிக்கவே மாட்டேன். பூரா என் வாழ்க்கையில் அவ்வளோ வலி இருக்குது. அதெல்லாம் மறுபடியும் படமாக தூக்கிட்டு வருவேன். நான் உங்கள் முன்னே நல்லதை பண்ணுவேன். ஏன்னா எனக்கு நல்லதை தான் பேச தெரியும், நல்லதை தான் நினைக்க தெரியும். படமே எடுத்தாலும் நான் நல்லதை தான் படம் எடுப்பேன். அதான். தேங்க்ஸ். வாய்ப்படுத்த அத்தனை பேர் நன்றி. ஆண்டவனை வாழ்த்துவதற்காக மனித தெய்வங்களை எல்லாம் ஒரு சேர இணைத்து மனிதன் ஆண்டவனை வாழ்த்தும் அதிசய நிகழ்ச்சியை அரங்கேற்றி இருக்கும் ஒரு புதுமையான நிகழ்ச்சி. எல்லாருடைய கையிலையும் ரிஷிகேசனுடைய கங்கா தீர்த்தம் இருக்கிறது. இவர் மகேஸ்வரன். சிவன் இமயத்தில் இருந்து அவர் இயக்குனர் இமயம் என்று நான் மறந்து சொல்லிவிட்டேன் என்றார். இல்லை, இயக்குனர் இமயம் ஆண்டவன் சிவனே இறங்கி வந்து ஆண்டவனாக செவ்வானம் சிவப்பதை போல அந்த பெயரும் போடப்பட்டது. இங்கே அந்த ஸ்படிக மாலை இமயத்திலிருந்து வாங்கி வரப்பட்ட 2 மாலைகள். ஒன்று, அந்த பாக்கியமான ஒரு மனிதர் இந்த மண்ணுலகில் தமிழகத்திற்கு கிடைத்த ஒரு பாக்கியம். எங்களுடைய ராஜ்யம். அந்த கதை அந்த படத்துல வரையில ஒருத்தர் சொல்வார், நாங்க ஒரு ராஜ்யம், எங்க ராஜ்யம்னு. அந்த ராஜ்யம் இந்த பாக்கிய ராஜ். அவருக்கு இந்த ஸ்படிக மாலையும் இந்த கங்கா தீர்த்தமும் வழங்கி அவரை நாங்கள் பெருமைப்படுத்துவதற்காக சுபாஷ் அவர்களை மேடைக்கு அழைத்து அவருக்கு சிறப்பிக்கின்றார். அவரும் ரிஷிகேஷ் வந்திருந்தார். சுபாஷ் வாங்க.
தொடர்ந்து கதாநாயகனாக இருக்கிற மகேஸ்வரனுக்கும் அந்த ஸ்படிக மாலையை அறிவிப்பதற்காக வசந்த் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அந்த பூமியைத்தான் சாமியாக ஆண்டவன் என்று தந்திருக்கிறார். கலையுலக வாரிசு என்று புரட்சி தலைவருடைய வாரிசாக பாக்யராஜ் அவர்கள் கலையுலக வாரிசு. அந்த பாக்யராஜுக்கு ஒரு வாரிசு வேணும்ல, அந்த கலையுலக வாரிசு தான் மகேஸ்வரனாக இங்கே அமர்ந்திருக்கிறார். 2 பேரும் தாடி, இவருக்கு அவர் தாடி. அது மட்டுமல்ல, 2 பேருடைய தலைமுடியும் பாருங்க. கலையுலகின் வாரிசாக மகேஸ்வரன் அவர்கள் புது பிறவி எடுத்திருக்கிறார். ராமநாதபுரம் மண்ணில் இருந்து, வறண்ட நிலத்தில் இருந்து திறந்து பார்க்கிற அந்த காட்சியை, உடைந்த வீடுகளின் ஓட்டு வீடுகள், அந்த ஓட்டு வீடுகள் ஓட்டு போடுகிற வீடுகளாகத்தான் மிச்சம் இருக்கிறதே தவிர குடியிருக்கிற வீடுகளாக அங்கே இல்லை என்பதை இந்த திரைப்படத்தின் மூலமாக உடைத்து சொல்லி இருக்கிறார் என்பதுதான் இந்த திரைப்படத்தினுடைய இந்தியாவிற்கு ஒரு தகவலை சொல்லி இருக்கிறார். பாக்யராஜ் அவர்கள் எடுத்த படத்தில் ஒரு படத்தில் இனி காந்திஜியை சொல்லாமல் தாத்தாஜி நேதாஜி வழியில் செல்லுவோம் என்று அந்த திரைப்படத்தை அவர் நிறைவுபடுத்தி இருப்பார். அந்த திரைப்படத்தில் அது வெற்றி பெற்றதா இல்லையா என்றாலும் அந்த கதையின் கருவை இந்தியனாக எடுத்தவர் ஜெயித்தார் என்று சொன்னால் அந்த கதையின் கருவை கொடுத்தவர் பாக்யராஜ் தான் என்பதை மறந்துவிட முடியாது. இனி நேதாஜி தான் என்று ஒரு வரி செய்தியை கொடுத்தார். அதுபோல மகேஸ்வரன் அவர்களும் நம்முடைய அருமை சகோதரர் இயக்குனர் அவர்களும் அந்த ஒரு செய்தியை கொடுக்கிற போது என் இதயத்தில் அவ்வளவு வலி இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார். அந்த இதயத்தில் இதயபூர்வமாக இந்த மண்ணை இதயமாக பார்க்கிறார், இந்த மண்ணை சாமியாக பார்க்கிறார், இந்த மண்ணை அவர் தெய்வமாக பார்க்கிறார், இந்த மண்ணை தாயாக பார்க்கிறார். தாய் மண்ணே வணக்கம் என்று சொல்லுகிறோமே, அந்த வசனத்தில் ஒரு வசனம் வருகிறது அல்லவா, அந்த வசனத்தில் வருகிற போது தாயை இழப்பதும் மண்ணை பிரிவதும் இரண்டும் ஒன்றுதான் என்று சொல்லுகிற போது ஆலயத்தில் இருக்கிறோமா இல்லை திரைப்பட திருவிழாவில் இருக்கிறோமா என்று எண்ணி பார்க்கிற போது ஒரு திரையுலகத்தை, திரைப்படத்தை ஒரு தெய்வ நிலைக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கிறீர்கள். மண்ணை பற்றி பேசி இருக்கிறீர்கள். காந்திஜி அவர்கள் சொல்லுகிற போது இந்தியாவில் 7 லட்சம் கிராமங்கள் இருக்கிறது என்று சொல்லி சென்றார். அதன் பிறகு டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் ஜனாதிபதியாக இருக்கிற போது 6 லட்சம் கிராமங்கள் இருக்கிறது என்று சொன்னால், அப்படி காந்திஜியின் காலத்தில் 7 லட்சம் கிராமமாக இருந்த இந்தியா ஜனாதிபதி அப்துல் கலாம் காலத்தில் 6 லட்சமாக மாறி போனது என்று சொன்னால் 1 லட்சம் கிராமங்கள் இந்தியாவில் தொலைந்தது என்று வரலாற்று பக்கங்களில் காந்திஜி அப்துல் கலாம் சொன்னதை இந்த ஆண்டவன் திரைப்படம் மீண்டும் ஒரு வரலாற்று பதிவாக செய்திருக்கிறது என்று சொன்னால், அவர்கள் அதை சொன்னார்கள், இதை அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இது திரைப்படம் அல்ல, இந்தியாவுடைய கண்களை திறக்கின்ற படமாக இருக்கிறது. எனவேதான் இந்த திரைப்படம் என்பது ஆண்டவன் என்று சொல்லி இருக்கிறார்கள். எனவே ஆண்டவன் என்று சொன்னால் இந்தியா கிராமத்தில் வாழ்கிறது என்று சொல்லுகிறோம். ஆனால் கிராமம் எப்படி வாழ்கிறது என்று சொல்லுகிற படம் தான் இந்த ஆண்டவன் படமாக இருக்கிறது என்று சொன்னால், இந்தியா எப்படி வாழ்கிறது என்பது, கிராமத்தில் வாழ்கிற இந்தியா கிராமமே தொலைந்து போகிக் கொண்டிருக்கிறது என்பதை சொல்லுகிறது. மகேஸ்வரன் அவர்களுடைய இந்த நுட்பமான அந்த திரைப்படத்தில் சிவப்பு சட்டை அவர் அணிந்திருக்கிறார். அவர் அணிந்திருக்கிற சட்டையில் போட்டுக்கொண்டு ஒரு வசனத்தை சொல்லுகிறார். ஏதாவது நான் சாவதற்கு முன்னால் உலகத்திற்கு ஒரு செய்தியை சொல்லிவிட்டு சாவேன் என்று சொல்லுகிறார். பகத்சிங் தன் மரணத்தையே இந்தியாவின் விடுதலை செய்தியாக மாற்றி கொடுத்தவன் பகத்சிங். அந்த பகத்சிங்கினுடைய வார்த்தையை போல இவருடைய வார்த்தையும் ஒரு சிவப்பு சிந்தனையாளராக, ஒரு புரட்சியாளராக, கிராமத்தின் கீதமாக, கிராமத்தின் சிவந்த மண்ணாக அந்த ஆண்டவன் என்பது ஒரு சிவப்பும் மஞ்சளும் கலந்த வண்ணத்தில் தந்திருக்கிறார். இறைவன் சிவன் எப்படி இருக்கிறான் என்கிற போது செவ்வானமாக இருக்கிறார் என்று ஆண்டவனை சொன்னார்கள். அந்த ஆண்டவன் பேரும் செவ்வானமாகவே பதிவு செய்திருக்கிறார்கள். இது உங்களை மீறிய திரைப்படம் என்றுதான் பார்க்கிறேன். ஏனென்று கேட்டால் மனிதனின் இதயத்தில் ஆண்டவன் சில நேரம் வந்து போவதாக சொல்லுகிறார்கள். இங்கே இந்த மேடையில் இருக்கின்ற ஒவ்வொருவருடைய கதாநாயகனுடைய ஒரு சிரிப்பு அது காதலை சொல்லிவிட்டு போகிறது. எனவே கதாநாயகியுடன் ஒவ்வொருவரும் படம் எடுத்துக் கொள்ள வேண்டும்.
அவர் ஒரு படம் எடுத்திருக்கிறார் ஆண்டவன் என்று, அவரோடு ஒவ்வொருவரும் படம் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோம் என்று சொன்னால், அந்த கதாநாயகனுடைய பாக்கியம் செய்த அந்த மகாலட்சுமியாக இந்த படத்திற்கு அங்கே ஒரு ஈஸ்வரன் இருக்கிறார் என்று சொன்னால் இங்கே ஒரு ஈஸ்வரி இருக்கிறார், அது மகாலட்சுமியாக கிடைத்திருக்கிறார். எனவே கிராமத்தை சொல்லுகிற படம் இந்த படம், இந்தியாவினுடைய அரசியலின் கதவுகளை தட்டுகின்ற படம். இந்த படத்தின் மூலமாக பாராளுமன்றம் வரையிலும் இந்த திரைப்படம் அங்கே கதவுகளை தட்டும். இந்த நாட்டினுடைய ஆட்சியாளர்களின் கவனத்திற்கு செல்லும். இந்த திரைப்படம் இந்தியாவின் சிறந்த திரைப்படமாக, பரிசு பெறுகிற, அவார்டு பெறுகிற திரைப்படமாக மாறும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. இங்கே விசிலடித்தவருக்கும் கை தட்டுகிறவர்களுக்கும் நான் இந்த அரங்கத்தை பாராளுமன்ற அரங்கமாக பார்க்கிறேன். இங்கே அமர்ந்திருப்பவர்களை இந்த நாட்டினுடைய ஆண்டவனை தந்தவர்களாக பார்க்கிறேன். உள்ளூரை உலகத்திற்கு தந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு வசனமும் தேடி தேடி கண்டுபிடித்திருக்கிறார்கள். பாரதி அங்கே பாக்கியராஜ் அவர்களுடைய வாரிசு என்று சொல்வதற்கு திரைப்படத்தில் ஒரு வசனம் வந்து போகும், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டியா, பெல் பட்டனை தட்ட போற அப்படின்னு ஒரு வசனம் இருக்கும். அது பாக்கியராஜனுடைய வசனத்தின் முந்தானை முடிச்சை பார்த்தவர்களுக்கு தெரியும் அதனுடைய வாரிசு இங்கே இருக்கிறது என்று. எனவே அந்த ஒற்றை வாரிசு பாக்கியராஜை சொல்லும் என்று சொல்லி இங்கே இயக்குனர் வில்லி திருக்கண்ணன் இருக்கிறார். திருக்கண்ணன் சிவனுடைய திருக்கண்ணன் அவரே இங்கே வந்திருக்கிறார். ஏதோ படத்திற்கு படம் எடுத்திருக்கிறேன், பணம் வந்துவிடும் என்ற எதிர்பார்ப்பெல்லாம் அவரிடத்தில் இல்லை. வழியை சொல்லுகிற சிவனின் குரலாக அவர் வெளிப்பட்டு இருக்கிறார். கதாநாயகன் மகேஸ்வரன், நடிகர் பாக்கியராஜ். அவர் நடிகர் அல்ல, இந்த திரைப்படத்திற்கு அவர்தான் மிகப்பெரிய நல்லாசியாக நமக்கு கிடைத்திருக்கிறார். இந்த படத்தின் பாக்கியமே பாக்கியராஜாக இருக்கிறார் என்பதை சொல்லி, கில்ட் தலைவர் ஜாக்குவார் தங்கமாக வந்திருக்கிறார். நடிகர் கஞ்சா கருப்பு, கஞ்சா கருப்பல்ல, அவர் கருப்பென்றாலும் நெருப்பாக வசனத்தை தருகிறார். நிலாவையும் இங்கே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். வானத்தில் வருகிற கடவுளை மண்ணில் இருந்து பார்க்க சொல்லி இருக்கிறார். அங்கேயும் குழாக்கட்டு வைங்கன்னு சொல்லி இருக்கிறார். நடிகர் கஞ்சா கருப்பு, நடிகர் முத்து காளை. இங்கே காளை சிவனுக்கு இருக்கின்ற காளை தான் இந்த முத்து காளை. எனவே இங்கே பார்க்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மாஸ்டர் மகேந்திரன், கதாநாயகி வைஷ்ணவி. இங்கே வைஷ்ணவி என்று சொல்லுகிற போதும் அது ஒரு தெய்வ தலம்தான். இசையமைப்பாளர் சார்லஸ் தனா. ஒவ்வொரு இசையிலும் ஒரு பயத்தை தருகிற ஒரு இசை, அது இளையராஜா தான் தந்திருக்கிறாரா என்று நினைவூட்ட தருகிற இந்த அளவிற்கு சார்லஸ் தனா தந்திருக்கிறார் என்று சொன்னால், இசையை அவருக்குள் உலா வருகிறது, இயற்கையாக வெளிப்பட்டு இருக்கிறது. நீரூற்று போல ஒளிப்பதிவாளர் மகிபாலன் அவர்கள், இது போல சிறப்பு விருந்தினர் இயக்குனர் கேந்திரன் அவர்கள், முனியசாமி அவர்கள், வில்லன் மினிஸ்டர் முத்து. அவர் கடைசியா போட்டிருக்கிறாங்க வில்லன் போட்டிருக்கிறாங்க. மின்னல் ஸ்டார் முத்து வில்லனாக கொடுத்திருக்கிறார். மின்னல் ஸ்டார். எனவே ஒரு மின்னல், ஒரு இடி, ஒரு ஒளி, இந்த கீற்று, இந்த காற்று, இந்த வெளிச்சம், இந்த உதயம் ஆண்டவனின் குரலாக, கிராமத்து கீதமாக விடிந்திருக்கிறது. அழுகுரல் தான் கிராமத்தில். மண்ணை நேசிக்கிற எங்கள் வாழ்வு, எங்கள் சாவும் இந்த மண்ணுக்காக என்று அன்றைக்கு விடுதலை குரலில் பாடியதை கிராமத்து குரலாக மாற்றியிருக்கிறார்கள். எனவே வீடு இருக்கிறது, ஆள் இல்லை. இப்போது அந்த ஆட்களை எல்லாம் கிராமத்திற்கு கொண்டு போய் சேர்க்கிற படம் தான் இந்த திரைப்படம். திங்க் லோக்கலி, ஆக்ட் லோக்கலி, திங்க் குளோபலி என்று சொல்லுவார்கள். உலகத்தையும் கிராமத்தையும் இணைத்திருக்கும் படம் தான் ஆண்டவன். மனிதனையும் மண்ணையும் விண்ணையும் இணைப்பதுதான் ஆண்டவன். உங்களையும் எங்களையும் இணைப்பதுதான் ஆண்டவன் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஜெய்ஹிந்த். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த சிங்கார சென்னையிலே தமிழகத்தின் கடைக்கோடி கிராமங்களில் இருந்து வரையுள்ள அனைத்து கிராமத்து மக்களையும், கிராமங்களில் இருந்துதான் இந்தியா முன்னேற்ற பாதைக்கு செல்கிறது. அந்த வகையில்தான் ஒவ்வொரு கிராமத்தில் பிறந்தவர்கள் தான் இன்று நகரங்களில் பெரும் தலைவர்களாகவும் அரசியல்வாதிகளாகவும் சினிமா பிரபலங்களாகவும் வாழ்ந்து வருகின்றார்கள். அதற்கு எடுத்துக்காட்டாகத்தான் நம்மளுடைய இயக்குனர், தயாரிப்பாளர், நடிகர், கதாசிரியராக இருக்கக்கூடிய ஐயா பாக்கியராஜ் அவர்கள் இந்த மேடையில் அமர்ந்திருக்கின்றார். அவர்களை வணங்கி, அதுபோல இந்த நிகழ்ச்சிக்கு வருந்துள்ள அனைத்து திரை பிரபலங்களையும், இவங்க எல்லாத்தையுமே நாங்கள் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் பார்ப்போம், இல்லைன்னா டிவியில் பார்ப்போம். நாங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் கமுதி பக்கத்தில் நான் ஒரு குண்டுகுளம் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமம். இப்போ எனக்கு ஒரு மகேஷ் அவர் எப்படி பழக்கம்டா,
அதே ஒரு டிஜிட்டல் விஷன் அப்படிங்கிற ஒரு யூடியூப் மூலியமாக தான் எனக்கு வந்து பழக்கம். அதுக்கு முன்னாடி அவர் பார்த்துருக்கோம், பேசியிருக்கான். பட் இருந்தாலும் யூடியூப்பில் அவர் பல கிராமங்களை எடுத்து போட்டுக்கிட்டே இருந்தார். ராமநாதபுரம் மாவட்டத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் சரி, விருதுநகர் மாவட்டத்தை எடுத்துக்கிட்டே இருந்தாலும் சரி, சிவகங்கை மாவட்டங்களில் அதிக அளவில் கிராமங்கள் இருக்குது. அதை என்ன சொல்கிறாங்க, தேர் இருக்குது, தெரு இருக்குது, ஊர் இருக்குது. அங்கே வாழ்ந்த மக்கள் எங்கே, அங்கே வாழ்ந்த மக்கள் எங்கே இருக்காங்கன்ற கேள்வி இன்னைக்கு வர இருக்கு. ஐயா பேசும்போது கூட சொன்னார், அங்கே ஓட்டு வீடு மட்டும் இருக்கு, ஆனால் அந்த மக்கள் எல்லாம் ஒவ்வொரு முறையும் தேர்தல் சமயத்தில் மட்டும் ஓட்டுக்காக மட்டும்தான் பயன்படுத்துகிறார்கள் தவிர அந்த மக்களுடைய வாழ்க்கை தரம் உயர யாரும் பயன்படுத்தவில்லை என்பதுதான் உண்மை. அதை பேசும் படம் தான் இந்த ஆண்டவன். ஆண்டவன் படம் வந்து மிகப்பெரிய வரலாறு பேசக்கூடியது. இன்னைக்கு கிராமங்கள் எல்லாமே போய்கிட்டே காணாம போயிட்டு இருக்கு. என்ன பிரச்சனை? இந்த ஆண்டவன் திரைப்படத்தில் குடிநீர் பிரச்சனை. பொதுவாக ராமநாதபுரம் மாவட்டம், விருதுநகர் மாவட்டம் குடிநீர் பிரச்சனை இன்னைக்கு வர இருக்கு. அதை பேசும் படம். விவசாயம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா சீமக்கருவேல மரங்கள். சீமக்கருவேல மரங்களை பேசக்கூடிய படமாக இருக்கு. கரிமூட்டம். விவசாயம் வந்து 6 மாதம் முடிஞ்சு போச்சுன்னா அடுத்து சீமக்கருவேல மரம் தான் கிராம மக்களுக்கு வந்து சாப்பாடு போடுது. அதை பேசும் படமாக இந்த படம் அமைஞ்சிருக்கு. நாங்கள் ஏன் இதை சொல்கிறோம்டா, எங்களுக்கான வழிகள், எங்களுக்கான வேதனைகளை 1000 திரைப்படங்களோடு எடுக்கலாம். ஆனால் ஆண்டவன் திரைப்படம் தமிழக வரலாற்றில் ஒரு மாபெரும் வரலாற்றை உருவாக்கக்கூடிய ஒரு படமாக அமையும். அதாவது இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறேன்டா, ஒவ்வொரு சினிமாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தங்களுடைய வாரிசுகளை தான், நான் இருக்கேன்னா என்னுடைய மகனை வாரிசாக கொண்டு வருவாங்க திரைப்படங்களில். ஆனால் சாதாரண ஒரு கிராமத்து இளைஞர், ஒரு படித்த பட்டதாரி இளைஞர், ஒரு சாதாரண யூடியூப்பில் தொடங்கி இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவையும் திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஒரு ஆளுமை மிக்க மனிதராக இன்று மகேஸ்வரன் அவர்கள், இந்த ஆலடிப்பட்டிங்கிற ஒரு கிராமம் வந்து ஒரு சின்ன கிராமம், திருச்சுழி பக்கத்தில் கூடிய ஒரு சின்ன கிராமம், இன்னைக்கு உலகம் முழுவதும் பேசும் பொருளாக மாற்றியிருக்கிறார். இதுதான் அவருடைய சாதனை. அப்துல் கலாம் என்ன சொன்னார், கனவு காணுங்கள். அந்த கனவை நினைவாக்கக்கூடிய இளைஞர் தான் இன்று ஆலடிப்பட்டி மகேஸ்வரன் நமது முன்னாடி அமர்ந்திருக்கின்றார். அதுபோல் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு நடிகர்களை பற்றியும் சொல்லிக்கொண்டே போகலாம். அன்னை கஞ்சா கருப்பு நம்ம சிவகங்கை மாவட்டம், பக்கத்து மாவட்டம் தான். அன்னை கேந்திர முனிசாமி நம்ம கமுதி, நம்ம ஊர் இருக்கார். இப்படி எல்லாருமே கிராமங்கள். ஐயா பாக்கியராஜுமே அவர் ஒரு கிராமத்திலேருந்து வந்தவர் தான். இன்றைக்கி கிராமங்களை வந்து பேசணும். எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, படித்து முடிச்ச உடனே நகர்ப்புறங்களில் பிழைப்புக்காக போகிறாங்க, நகரங்களில் செட்டில் ஆகிடுறாங்க. நீங்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு உங்களுடைய பிள்ளை வருது, அப்போ நம்ம வந்து சென்னை தானேப்பா, சென்னை தான்ப்பா, ஆனால் ராமநாதபுரம் பக்கத்தில் ஒரு சின்ன கிராமப்பா. நீங்கள் என்ன தான் நகரங்களில் வாழ்ந்தாலும் குலதெய்வத்தை எங்கே போய் வணங்க முடியும்? கிராமங்களில் தான் வணங்க முடியும். அப்படி ஒரு கிராமங்களை பேசும் படம் தான் இந்த ஆண்டவன். இந்த ஆண்டவன் திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் இளைஞர்கள் எல்லாருமே நீங்கள் சமூக வலைதளங்களில் பெருசாக வீடியோ ஷேர் பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்கு ஒரு ஆதரவாக இருக்கட்டும், பெரிய விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் அவர் கூட இருந்து பார்த்துருக்கோம். திருச்சுழி பக்கத்தில் ஒரு கிராமத்தில் யாருமே இல்லாத பாட்டியலுக்கு ஒரு சொந்தமாக ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்த மேகநாத ரெட்டி விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவரை தன்னுடைய யூடியூப் சேனல் மூலியமாக போட்டு அந்த மாவட்ட ஆட்சித்தலைவரை அந்த கிராமத்துக்கு அழைத்து சென்றவர் தான் இந்த மகேஸ்வரன். இதுதான் ஒரு மிகப்பெரிய சாதனை. அவர் போய் அந்த மக்களுக்கான அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்துருக்காரு. இன்னைக்கு யூடியூப்பில் வந்து காசுக்காகவும் பணத்துக்காகவும் என்னென்ன வீடியோவை போடுறாங்க, சாப்பாட்டு ரிவ்யூ போடுறாங்க, சினிமா பற்றி போடுறாங்க. கிராமங்களை பற்றி பேசக்கூடிய யூடியூப் சேனல் தமிழகத்தில் ரொம்ப ரொம்ப கம்மி. அதில் முன்னணி வைக்கக்கூடிய சேனல் தான் இந்த டிஜிட்டல் விஷன் யூடியூப். அந்த யூடியூப்பில் சாதாரண ஒரு யூடியூபராக இருந்து இன்றைக்கி ஒரு திரைப்பிரபலமாக நமது முன்னாடி இருக்கார். அவருடைய படம் வந்து வரக்கூடிய மே 16 ரிலீஸ் ஆகுது. அந்த படத்துக்கு அனைத்து கிராம மக்களும் சரி, நகர்ப்புற மக்களும் சரி, பத்திரிகைத்துறை நண்பர்கள் நினைத்தால் ஒரு மாபெரும் புரட்சியை உருவாக்கக்கூடியவர்கள். ஏன்னா நானும் ஒரு பத்திரிகையாளர் தான். நான் வந்து பல கிராமங்களில் அடிப்படை தேவைகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத செய்தியாக்கி அந்த மக்களுக்கு தேவைக்கூடிய பல பிரச்சனைகளை தீர்த்து வச்சுருக்கான். அதே மாதிரி என்னுடைய நண்பர், என்னுடைய உறவினர், அவர் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. எல்லாருமே
இந்த படம் வந்து ஒரு மாபெரும் வெற்றி அடைந்து தமிழகத்தின் தலையிருந்த படமாக ஆண்டவன் திரைப்படம் ஒரு மாபெரும் வெற்றி படமாக அமைய எல்லாமல்ல இறைவன் ஆண்டவனை வணங்கி இந்த படம் மாபெரும் வெற்றியடைந்து இதே சென்னையில் இதே மேடையிலே வெற்றி விழாவை கொண்டாடும் பொழுது உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். இந்த ஆண்டவன் திரைப்படத்துக்கு ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவுக்கு வருகை புரிந்திருக்கின்ற வாங்க சினிமா பற்றி பேசலாம். அந்த புக்கு நான் வந்து நல்லா படிச்சிருக்கேன். பாக்கியா புக்கோட ரசிகன் நான். இந்த கேள்வி பதிலாம் பக்காவாக நிறைய அறிவார்ந்த தகவலை சொல்லுவார். அந்த கேள்வியே நம்ம என்ன பதில் சொல்ல முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப எளிமையாக ஷார்ட்டாக புரியுற மாதிரி பதில் சொல்லியிருப்பார். நான் ரொம்ப அதை வந்து ரசிச்சிருக்கேன். அதன் மூலமாக சில விஷயங்கள் பயணம் பண்ணியிருக்கேன். ஒரு சமூக ஆர்வலர், என் பேர் ஆம் ஆத்மி சஞ்சோன்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு தகவல் ஒன்று சொல்கிறேன், அது உங்களுக்கு பயன்படும் நினைக்கிறேன். சிங்கிள் பேரண்ட் அவருடைய குழந்தைகளுக்கு அரசாங்கம் மாதம் 4000 ரூபா படிக்கிறதுக்காக இன்றைக்கும் கொடுத்துட்ருக்காங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இதை உங்களை சார்ந்த யாராவது, ஏன்னா நம்ம திரைப்படத்துறையிலையும் நிறைய பேர் இழந்து அந்த குழந்தைங்க படிப்புக்கு கூட கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம பார்த்துருக்கோம். அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படின்றத கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் இங்கே இருக்கிற நம்ம எல்லாத்துக்குமே உண்டு. குறிப்பாக அந்த பத்திரிகையாளர்கள் கூட சரிதான். பேர் உங்களுக்கு பெரிய பெத்த பேராக இருக்கும், ஆனால் உங்களுக்கு பின்னாடி நிறையா வருமானம் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. சன் டிவியில் வேலை செய்கிறேன்னு அவர், ஆனால் அவங்க பின்னாடி அவங்களுடைய குழந்தைங்க பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. அதனால் நீங்கள் உங்களை சார்ந்த உங்களை கூட இருக்கிறவங்களுக்கு இது போன்ற விஷயங்களை எடுத்து கொண்டு போங்க. ஒரு மாதத்துக்கு 4000 ரூபா, 2 குழந்தைங்க இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு குழந்தைக்கு தராங்க. ஒரு மாதத்துக்கு 4000 ரூபா, வருஷத்துக்கு கணக்கு பண்ணுங்க, 12 +2 படிக்கிற வரைக்கும் தராங்க. அது இல்லாமல் 3 லட்ச ரூபா வருமானம் உள்ள எல்லாருக்குமே உங்கள் வீட்டிலேருந்து 1 கிலோமீட்டருக்குள்ள தனியார் பள்ளியில், ஏன் நீ வந்து அரசாங்க பள்ளி பற்றி பேசலைன்னு சொல்லக்கூடாது. சிலர் விரும்பலாம் இல்லையா, என் குழந்தையும் நல்லா யூனிஃபார்ம் போட்டுட்டு ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கணும்னு நினைப்பீங்க இல்லையா. ஆனால் படிக்க வைக்கிறதுக்கு வசதி இருக்காது, ஆசைகள் இருக்கும். நம்ம தான் படிக்கலை, நம்ம குழந்தையாவது படிக்கணும்னு நினைப்போம் இல்லையா. அவங்களுக்கும் RTE அப்படின்ற ஒரு திட்டத்தின் மூலமாக ஒரு ஸ்கூலில் 100 பிள்ளைங்க சேர்க்குறாங்க அப்படின்னா 25 பசங்களுக்கு அரசாங்கம் கல்வி தொகையை கட்டுறாங்க. இது எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்குமோ, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிங்க, இதை பயன்படுத்திங்க. இது சம்பந்தமாக ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா என்னுடைய தொலைபேசி எண் நம்ம இயக்குனருடைய அவர்கிட்ட இருக்குது. சரி, இப்போ சினிமாவுக்கு வந்துடுறேன். இந்த வில்லி கண்ணன் அப்படின்றவர் என்ன சொல்ல வர்றாரு சினிமாவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீண்ட காலம் அவரோட பயணம் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு முன்னாடி ஒரு சினிமா பார்த்துருப்பீங்க, இதுக்கு பிறகு ஒரு சினிமா வரலாற்றை உருவாக்க போகிறார். இது நிச்சயம் நடக்கும். ஒரு வெற்றி படம்னா என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? 100 நாள் ஓடணும், இல்லை 50 நாள் ஓடணுமா? ஃபுல் ஷோவும் ஃபுல்லாகி போகுது. ஆனால் அந்த பட்ஜெட்டு இதுக்கு மீறி போயிருந்ததுன்னா அந்த படம் வெற்றியா? கண்டிப்பாக தோல்வி. இந்த படம் இவர் எடுத்திருக்கிற படம் இப்போவே நான் எழுதி தருவேன் 100% வெற்றி. அந்த பட்ஜெட்டுக்குள்ளே தான் ஒரு படம் எடுத்திருக்காரு. ரொம்ப அவசியமானதுங்க. திரைப்படம் எடுப்பதற்கு ஒரு முதலாளி வராருன்னா அந்த முதலாளியை வச்சு தான் நம்ம வந்து எல்லாருமே அதில் இருக்கக்கூடிய அத்தனை கலைஞர்களும் அவங்களுக்கு கீழே தான். நம்ம என்னதான் நம்ம மூலையிலேருந்து யோசித்து கதைகள் எடுத்தாலும் காட்சிகள் எடுத்தாலும் அதுக்கு முதலீடு போடுறவர் காப்பாற்றணும்னு நினைக்கணும். அதை நினச்சிருக்காரு அவர். தொடர்ந்து நினச்சி இந்த மாதிரி படங்கள்லாம் இதுக்கு முன்னாடி ஆண்டவனுக்கு முன்னாடி பட்ஜெட் படங்கள், ஆண்டவனுக்கு பின்னாடி பட்ஜெட் படங்கள் நிச்சயமாக இந்த டீம் உருவாக்கும். எனக்கு அதில் நம்பிக்கை இருக்குது. ஒரு ஹெலிகாப்டர் ஷாட்டு தான் எடுக்கணும் அப்படின்னு நினச்சி எடுத்துகிட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த கதைக்கு தேவையான நிறைய படங்களில் பார்த்துருக்கேன். அது அவசியமே இருந்திருக்காது. தேவையில்லாமல்
தன்னுடைய இமேஜை உயர்த்தத்துக்காக சில இயக்குனர்கள் பண்ணியிருக்காங்க. நிறைய ப்ரொடியூசரை சினிமாவே வேணான்னு ஓட விட்டுருக்காங்க. அதெல்லாம் இவர் மீட் எடுப்பார்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு அவர் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த படம் நிச்சயமாக வெற்றி தான், தோல்வி அடையாது. நான் பொருளாதார ரீதியாக பற்றி பேசுகிறேன். ஏன்னா ஒரு மனுஷனுக்கு பொருளாதாரம் ரொம்ப முக்கியம். அந்த விஷயத்தில் கண்ணன் ஒரு முறைக்கு 100 முறை யோசித்து எடுத்திருக்காரு. நிச்சயமாக வெற்றி படமாக அமையும். அதேமாரி சூப்பர் குட் ஃபிலிம்ஸ்னு ஒன்று இருந்துச்சு இல்லையா, விசுன்னு ஒருத்தர் இருந்தார். சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் எப்படியோ அதேமாரி இவர் நிறைய படங்கள் எடுப்பார். குறைந்த பட்ஜெட்டில் விசு போன்ற நல்ல கருத்துக்களை சொன்ன படங்களை போல் இவரும் எடுப்பார். இவர் பேசும்போதுலேருந்தே பார்த்தீங்கன்னா, நான் நேச்சுரலாக நான் வந்து சமூகத்தில் சில மாற்றங்களை கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சி நான் போராடிட்டு இருக்கேன். அது அரசாங்கனுடைய நல்ல திட்டங்களை மக்களுக்கு கொண்டு போகணும், அதேமாதிரி நல்ல சமூகத்தை உருவாக்கணுன்றது அவர் நினச்சிட்டு இருக்காரு. அதை வந்து திரைப்படத்துக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக பண்ணுவார். வாழ்த்துக்கள். நிச்சயமாக இந்த ஆண்டவனுடைய திரைப்பட டீம் வந்து ஒரு வரலாற்றை உருவாக்கும் தமிழ் சினிமாவில். வாழ்த்துக்கள். நன்றி. அண்ணனுக்கு நன்றி. அடுத்தபடியாக ஹெல்ட் தலைவர் ஜாக்குபார் தங்கம் அவர்கள் இப்பொழுது உரையாற்றுவார்கள். வந்திருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து பெரிய மக்களுக்கும், குறிப்பாக தென்னகம் மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, உலக லெவலில் திரைக்கதை மன்னன் திரு பாக்யராஜ் அவர்கள். அவர் அடிச்சுக்கிறதுக்கு என்னை யாரும் கதை சொல்லலை. நான்லாம் ஆக்ஷன் படம் தான் பார்ப்பேன், ஆக்ஷன் இல்லாத படமே பார்க்க மாட்டேன். ஒரு வாட்டி பஸ்ஸில் வரும்போது சார் படம்னு போட்டாங்க. அதை பார்த்ததுக்கப்புறம் அவர் ரசிகர், தீவிர ரசிகர். அவர் படத்தில் நான் நடிக்கிற வாய்ப்பு கிடச்சி எல்லாமே பண்ணேன்னா அந்த அளவு அவர் வந்து திரைக்கதை மன்னன். அது யாரும் மாற்றவோ எதுவுமே பண்ண முடியாது. நம்ம இயக்குனர் வந்து ரொம்ப நல்ல மனம் கொண்டவர், எல்லாத்தையும் அன்பாக பேசுகிறவர். என்னை டெய்லி பார்ப்போம், டெய்லி சந்திப்போம். ஒரு நாள் கூட அவர் வந்து எதனா கூட்டம் வந்தால் கூட இருங்க நான் நீங்கள் மற்றெல்லாம் பாருங்கள் நான் இருக்கிறேன் அப்படின்னு இருப்பார். நல்ல மனிதர். ஆண்டவன் நிச்சயமாக ஆண்டவன் கொடுத்த வரத்தில் நீங்கள் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய மனமாற உங்கள் கைத்தட்டலோட உங்கள் ஊருக்காருங்க மகேஷ், யூடியூபர், இன்னைக்கு ஹீரோ. ஆனால் அவர் வந்து அவர் சொன்னதை பார்க்கும்போது எனக்கு என்னமோ எம்ஜிஆர் படம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஏழைங்களுக்கு எந்த கஷ்டப்பட்டாது அவங்கள முன்னேற்றணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு உண்மையிலேயே ஒரு கேரக்டர். அந்த கேரக்டரு நிச்சயமாக உங்கள் படம் வெற்றி அடைஞ்சு நீங்கள் அது மக்களுக்கு. அப்புறம் இப்போ நம்ம ஹீரோலாம் இருக்காங்களே, பாகிஸ்தான்காரங்க வந்து சுட்டானே, ஒரு ஹீரோ கூட அதை வந்து எதுக்கலை, விஜய் தவிர. அது மாதிரி இருந்துடக்கூடாது. அது வந்துச்சு இனிமேல் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. எப்போ இருந்தாலும் மக்களுக்காக உழைக்கணும். வாழ்கிறது ஒரே முறை, சாவதும் ஒரே முறை. இருப்பது வரை மக்களுக்காக, நாட்டுக்காக உழைக்கணும். அதுதான் முக்கியமான விஷயம். அதை நீங்கள் மறந்துடாதீங்க. அப்புறம் மகேந்திரன் தம்பி குழந்தையிருந்து எனக்கு தெரியும், நல்லா பண்ணியிருக்காரு. முத்துக்கால சார் வந்து நல்லா ஜிம்னாஸ்டிக் பண்ணுவாப்புல. இன்றைக்கி நல்லா பேசி இன்றைக்கி தான் பார்த்தேன் நான். ரொம்ப அற்புதமாக பேசியிருந்தார். வாழ்த்துக்கள். அவர் நம்ம டைரக்டர் சார், அவருக்கும் வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த வில்லனாக நடிச்சிருக்கார் இல்லையா, அவர் வந்து முருங்கைக்காய் கொடுத்தார் பாருங்க. ஏன்னா ஒரு தங்க மோதிரம் போட்டால் பரவாயில்ல, நீங்கள் நல்லா கதை எழுதியிருக்கீங்க சார், தங்க மோதிரம் போட்டால் நல்லாயிருக்கு. முருங்கைக்காய் அது அங்கே ஊரில் வாங்கியிருக்காரு, 50 ரூபாயும் அது கட்டு. அதை வாங்கி கொண்டு கொடுத்துட்டாரு. சரி, ஓகே, வாழ்த்துக்கள். இசையமைப்பில் ரொம்ப அற்புதமாக பேசுகிறீங்க, நல்லா பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை சொல்லிக்கிறேன். அது மாதிரி நம்ம இல்லை இவர் கோவிந்தராஜ் என்ன கொடுத்துட்டு பேசலாமா? சரி, ஓகே. சே, என்ன உங்கள் பேர் என்ன? ஆர்வங்க சார். வழக்கறிஞர் தான். அதான் அர்த்தமாக பேசினார். அவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். ஏன்னா இந்த நல்ல மனிதர் டைரக்டர் எனக்கு நல்லா தெரியும், ரொம்ப நல்ல மனிதர். அது இல்லாமல் நம்ம ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. எல்லாரும் கிராமம் தான். நானும் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவன். நானும் கிராமம் தான், ரொம்ப கிராமம் தான். அங்கேருந்து வந்து தான் இன்றைக்கி வந்து உலக லெவலில் அதிக படம் பண்ணேன்னு நான் ரெக்கார்டு வாங்கியிருக்கேன். அது வந்து என்னென்னா கிராமத்துலேருந்து வந்தவங்க எல்லாருமே ஜெயிப்போம். ஏன்னா அங்கே தான் உண்மை நன்மை பண்ணுறது அத்தனையும் நமக்கு இருக்கும். இங்கே இருக்கிறதுல 99 பேர் கிராமத்தில் தான் இருப்பாங்க, யாரும் சிட்டி. ஏன்னா சென்னையே வந்து கிராமம் தான், இப்போ தான் சிட்டி ஆயிடுச்சு. அப்போ கிராமம், நான் வரும்போதே கிராமம் தான் அது. ஸோ அதனால் கிராமங்கிறது எதுவும் மட்டம் கிடையாது. கிராமத்தில் வந்து என்ன செய்வாங்க, எல்லாமே நம்ம ரோட்டில் படுத்திருப்போம். நான்லாம் வந்து வீட்டிலலாம் படுக்க மாட்டேன், வெளியே தான் கட்டில் போட்டு நார்கட்டில் இருக்கும், அதை போட்டு படுத்திருப்போம். அது ஒரு இன்பம். அந்த இன்பம் இங்கே கிடைக்காது. இப்போ வெளியே படுத்தா கத்தியில் குத்திட்டு போயிடுவான், கூட இருக்கிற அவன் தான் குத்துவான், சாவடா அப்படின்னு குத்துவான்.
அதனால் வேறு என்ன பண்ணுறது? அப்போலாம் வீட்டுக்கெல்லாம் கதவு கிடையாது. எங்கள் வீட்டிலாம் வந்து கை விட்டு திறக்கிறது, பெரிய மரக்கதவு, கை விட்டு திறக்கலாம், யார் வேணால் வரலாம், யார் வேணால் போகலாம். இப்போ வந்து பாருங்க, ஒரு இரும்பு கேட்டு, அதுக்கப்புறம் ஒரு கேட்டு, அதுக்கப்புறம் ஒரு கேட்டு. ஏன்னா பயமாக இருக்குது. ஏன்னா குடிகாரன் ஆகிட்டானுங்க. அவனுக்கு நண்பன் யார், அம்மா யார், அப்பா யார் ஒன்றுமே தெரியல, குடிக்கணும்னு நினைக்கிறான். ஸோ அதெல்லாம் மீறி நம்ம மகேஷ் அவர்கள் வந்து இந்த கிராமம் நல்லா இருக்கணும் அப்படின்னு கொரோனா டைமில் பாடுபட்டு அந்த இடத்த பார்க்கும்போது எனக்கு பழைய நம்ம ஒரு டைலாக் இருந்துச்சு, ஊரை விட்டு எல்லாம் வந்துட்டோம் அப்படின்னு சொன்னோன்னே, ஐயோ நம்மளும் ஊரை விட்டு வந்துட்டோம்ல அப்படின்னு நினச்சேன். ஆனால் ஊருக்கு போக முடியாது, இப்போ இங்கே செட்டில் ஆகிட்டோமே, இதுதான் நம்ம ஊர் ஆயிடுச்சு. ஸோ இருந்தாலும் ஊரை மறக்க மாட்டேன். ஏன்னா குலதெய்வம் அங்கே தான் இருக்குது. வருஷத்துக்கு ஒரு வாட்டி கோயில் கொடைக்கு போவோம். நம்ம அந்த ஊர் பார்த்தாக்க இங்கே இருந்து பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க, நான் மட்டும் தான் நிற்பேன். ஒரு வாட்டி ரோஜாவும் ஆர்கே செல்வமணியும் திருச்செந்தூர் போயிட்டு வராங்க, நான் நடு ரோட்டில் நிற்கிறேன். என்னை பார்த்தோன்னு நிற்கிறாங்க, என்னடா ஒரு சிகப்பாக ஒரு கையாட்டு தான் இவர் கூப்பிட்றாரு. என்னன்னா திருச்செந்தூர் போய்ட்டு எங்கேனா இதுதான் சார் இந்த எங்கள் ஊர், எங்கள் வீடு தான் அப்படிங்கிறேன். அப்படியான்னு சந்தோஷப்பட்டார். ஸோ அந்த மாதிரி எங்கள் ஊரம் கிராமம் தான். ஆனால் எல்லாரும் எம்ஜிஆர்லேருந்து சிவாஜி சார்லேருந்து எல்லாரும் எங்கள் கோயில் திருவிழாவுக்கு நாங்கள் கூப்பிட்டோம் அந்த காலத்திலே. ஏன்னா கொஞ்சம் பணக்கார ஊர், ஏழை எங்கள் ஊர் இல்லை, அதான் பிரச்சனை. ஆனால் எல்லோரும் கூப்பிட்டோம். எல்லாமே வந்து இன்றைக்கி அந்த சுற்று வட்டாரத்துலேயே நாங்கள் தான் முதல்ல ஸ்கூல் கட்டியிருந்தோம். இன்றைக்கி அந்த ஸ்கூல் பெருசாக வளர்ந்துருக்கு. எல்லாம் பெருந்தலைவர் காமராஜர் வந்திருக்காரு அந்த ஸ்கூலுக்கு. எல்லாருமே வந்து ஒரு கிராமம் தான், ஆனால் பெரிய ஊர். அது மாதிரி இந்த கிராமம் வந்து இன்னும் அப்படி தான் இருக்குன்னா, இந்த படத்தில் வர வருமானத்தில் கரெக்டு சார். நான் என்ன சொல்லணுமோ அது புரிஞ்சுக்கிட்டார் அவர். ஏன்னா நல்ல மனிதர் இல்லை, அவர் நல்ல மனிதர். உண்மையாகவே அவர் வந்து ரொம்ப நல்ல மனுஷன். அவர் வந்து யதார்த்தவாதியாக இருக்கார். பாருங்கள், தாடி கூட டை அடிக்கல. அவர் படத்தில் அடிக்கிறார்ல, டை அடிக்கணும்ல, அடிக்கலை. இப்போ டை அடிச்சிருக்காரு, அப்போ அடிக்கலையே அப்படின்னு கேட்டேன். யாரோ சொன்னாங்க அது யதார்த்தமாக இருக்குன்னு விட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் இந்த படம் நிச்சயமாக சார், நான் மனமாற சொல்கிறேன், இந்த ஆண்டவன் படம், இந்த ஆண்டவன் ஆசையோட படம் மிக மிக மிகப்பெரிய வெற்றி படமாக அமையணும். உங்கள் எல்லோரும் ஏகோபித்த கைத்தட்டலோட எல்லாம் ஊர்லேருந்து வந்திருக்கீங்க, கமுதியிலேருந்து வந்திருக்கேங்கிறாங்க. எல்லாம் எங்கள் ஊருக்கு உங்கள் ஊரை தாண்டி தான் நாங்கள் போவோம். ஏன்னா நானும் அதே மாதிரி ஊர்லேருந்து வந்தவன் தான். அதனால் உங்கள் கைத்தட்டல் தான் ஆண்டவனுக்கு கேட்கும். இப்போ நம்ம மனசில் பேசுகிறோம்ல, சில இதுலேயே கூட்டத்தில் ஒருத்தர் நினைப்பான் இந்த படம் ஓடக்கூடாதுலாம் நினைப்பான். அந்த ஏன் தெரியுமா கல்யாணத்துக்கு கட்டிமலம் அடிக்கிறாங்க, எவனா தப்பாக சொன்னால் அது கேட்கக்கூடாதுன்னு கட்டிமலம். அதே மாதிரி இந்த படம் வெற்றி அடைய அனைவரும் ஓங்கியவர்கள் கைத்தட்டல் கொடுங்க. யாருன்னா கைத்தட்டலாம் அவங்க துரோகி. அதுக்கப்புறம் ஏற்கனவே சொன்னேன், இந்தியாவில் உள்ளவங்களை வந்து ரொம்ப கம்மி பண்ணிட்டீங்களோ. இவர் நம்ம சார், உங்கள் பேர் என்னங்க? நேதாஜி. ரொம்ப அற்புதமாக பேசியிருந்தார். அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லணும். ஆனால் தூண்டி விட்டார் என்ன, நான் வந்து தமிழ் மேலே இந்தியன் ஆக்கி விட்டார். இல்லை, போன வாட்டி நான் இந்தியன் ஆகிட்டேன். ஏன்னா நம்ம நாட்டை எவன் தொட்டாலும் சரி, அவனை செருப்பால் மட்டும் இல்லை, அருவால் மட்டும் இல்லை, துப்பாக்கியில் மட்டும் இல்லை, அணுகுண்டு கூட போடலாம். நம்ம நாடு வந்து அமைதியான பூங்கா நாடு. நம்ம இந்தியா வந்து யாருமே நமக்கு எதிரி இல்லை, வந்தாரை வாழ வைக்கும் நாடு இந்தியா. இன்றைக்கி பாகிஸ்தான்ல வந்து இங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க, இங்கே குன்றத்தூரில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான பேர் குன்றத்தூரில். ஏன்னா நம்ம அதெல்லாம் விட்டுறோம். ஏன்னா நம்ம அதிகாரிங்க இருக்காங்கல்ல, இது வந்தால் போதும், எப்படியா போங்கடா வாங்கிட்டு அவனை ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி எல்லாம் கொடுத்து விட்றாங்க. இப்போ அங்கே அவன் வந்து ஜாலியாக இருக்கான். இதே பாகிஸ்தானில் நம்ம இருக்க முடியுமா? பாகிஸ்தானில் ஒரு குங்குமம் வச்சு தான் வெட்டுவான், நம்ம வெட்ட மாட்டோம். நம்ம இங்கெல்லாம் முஸ்லீம்லாம் நம்ம சகோதரர்கள், அவங்க வேறு யாருமே கிடையாது. நம்மளோட உயிரில் அவங்கள ஒரு உயிர். இப்போ நான் வந்து இப்போ ஒரு ரம்ஜான் வந்துச்சுல்ல, எல்லா முஸ்லீம் வீட்டிலேருந்து எனக்கு சாப்பாடு வந்துச்சு. அதெல்லாம் யார் கொடுப்பா? அதனால் அவங்க நம்மெல்லாம் அண்ணன் தம்பிங்க, இங்கே பாகுபாடு இருக்கக்கூடாது. ஆனால் இளைய தளபதி விஜய் அவர்கள் மட்டும் இந்த தாக்குதலை கண்டித்து போட்டிருக்காரு. அவருக்கு ஒரு கைத்தறி தரலாங்க. ஆனால் மற்ற நடிகர்கள் யாரும் தமிழன் காசு சாப்பிடல, இந்தியன் காசு சாப்பிடல, பாகிஸ்தான் காசு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க யாரும் எதிர்ப்பு ஒரு குரல் கொடுக்கல. அந்த குரல் கொடுக்காத வரைக்கும் அவங்க எவ்வளோ பெரிய நடிகராக இருந்தாலும் சரி, அவங்க படம் பார்க்குறத நம்மளும் அவாய்ட் பண்ணோம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்க்க மாட்டேன். ஏன்னா நம்ம நாடு தான் முக்கியம். யாரோ ஒருத்தருக்கு வந்து நம்ம நாட்டில் வந்து பேசாமல் இருக்கக்கூடாது. இன்றைக்கி வந்து இந்திய நாட்டில் எல்லாருமே வந்து எதிர்ப்பு கொடுத்துருக்காங்க. ஆந்திரா பிரதேசத்தில் கொடுத்துருக்காங்க, கேரளாவில் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் ஏன் எதுக்காக கொடுக்கல? அதை கொடுக்கணும்னு இந்த உங்கள் எல்லாரும் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? எல்லாம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? நம்ம இந்தியாவுக்கு ஆதரவு பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ ஜெய்ஹிந்த், ஜெய்ஹிந்த். மோடி ஐயா வாழ்க வளர்க. அவருக்கு கருத்தை நான் வந்து இது வரைக்கும் நான் சொல்லவே இல்லை. இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா,
அவரு நமக்கு தேவைங்கிறது மாதிரி ஆகி போச்சு. இல்லைன்னா எவனோ வந்து குண்டு போட்டு போயிடுவான். நம்ம இது வரைக்கும் சென்னைக்கு பக்கத்தில் தான் இருக்குது பாகிஸ்தான் அப்படின்னு சொல்கிறாங்க, குண்டு ஏதோ வச்சுருக்காங்கிறாங்க. செத்தா கூட பரவாயில்ல, என் நாடு இந்திய நாடு, அந்த இந்திய நாட்டுக்காக நம்ம போராட்டத்துக்கு தயாராக இருக்கோம். ஏன்னா விரட்டி விரட்டி நம்மளால் அடிக்க முடியும், விரட்டி விரட்டி. அவங்க ஆயுதம் நம்ம ஆயுதம் பார்த்தாங்கன்னா அவன் ஒரு நாள் கூட தாங்க மாட்டான், ஒரே ஒரு நாள் 1 மணி நேரம் கூட தாங்க மாட்டான். இருந்தாலும் நம்ம நாட்டில் பொறுமை கடைப்பிடிக்கிறோம். அந்த பொறுமை கடைப்பிடிக்கிறது நம்ம நடிகர்கள் அதுக்கு முன்னாடி நிறைய நம்ம காசு சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எங்கள் காசை அவங்க எல்லாரும் வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும்னு சொல்லிக்கொண்டு, உலகத்திலே பெரிய புண்ணியமான நாடு இந்தியா, அந்த நாட்டில் நம்ம பிறந்திருக்கோம். அதை விட புண்ணியமான உள்ளவருக்கு தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் தான் சித்த மருத்துவம், யோகா, நோக்கு வருமோ, அந்த வருமோ, இந்த வருமோ அத்தனையும் நம்ம சித்தர்கள் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த தமிழ்நாடு வாழ்க, தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, தமிழன் வென்றே தீர்வான். நன்றி. ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த். நமது இயக்குனர் தமிழக வரலாற்றின் அத்துணை முதலமைச்சர் பெருமக்களோடு தன்னை இணைத்து கொண்டு பவனி வந்த இயக்குனர் சிகரம் என்று பல்வேறு பரிமாற்றத்தை ஏற்படுத்த கொண்டிருக்கின்ற இந்த படத்தின் வெற்றி நாயகனாய் மக்கள் உள்ளங்களிலும் கிராமப்புறங்களிலும் தன் உணர்வுபூர்வமான செய்தியை, உண்மையை எடுத்து சொல்லிய வரலாற்று சிறப்புமிக்க பலரை வழிநடத்துகின்ற சான்றோர் இப்பொழுது உங்கள் மத்தியிலே உரையாற்றுவார். ஆண்டவன் திரைப்படத்தோட ட்ரெய்லர் விழாவுக்கு வந்திருக்க அனைத்து பத்திரிகை, டிவி மற்றும் அனைத்து ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இங்கே எனக்கு இந்த ஸ்படிய மாலை கொடுத்து அப்புறம் முருங்கைக்காய் வேறு கொடுத்தாங்க, அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவர் நேதாஜி அவர்கள் இன்னும் இருக்கிறதா, அவர் ரொம்ப சுவாமிநாதன் அவர்கள் ரொம்ப நம்பிக்கையோட அவர் அந்த பேச்சில் வந்து அது தெரியுது எந்த அளவுக்கு அவர் வீரியமாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. எங்கள் ஸ்கூலில் படிக்கும்போது ஒரு வாத்தியார் இருந்தார். அந்த வாத்தியாருக்கு வந்து ஒரு ஹேபிட் என்னென்னா, யாராவது ஸ்பெல்லிங் தப்பாக சொல்லிட்டாங்கன்னா அவர் ஒத்துக்க மாட்டார். அந்த ஸ்பெல்லிங்கை கரெக்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன பிரயத்தனம் எடுக்கணுமோ எடுத்துக்குவார், அவ்வளோ முயற்சி பண்ணுவார். அது கிளாஸில் நான் உட்காந்துருப்பேன், எவனாவது எப்பாவது மாட்டிக்குவாங்க இல்லையா ஸ்பெல்லிங் சொல்ல தெரியாமல். அதனால் ஒரு பையன் எந்திரிச்சு ஏதோ பேசும்போது அவனுக்கு பிளாட்ஃபார்ம்னு சொல்ல வரல, அவன் ஃப்ளாட் பாம் அப்படின்னா இவர் வாத்தியார் பிடிச்சிட்டாரு. பிளாட், அவன் ஃப்ளாட் அப்படிங்கிறான். பிளாட் பா பா, பிளாட்ஃபார்ம் அப்படின்னு ஃப்ளாட் பாம்ங்கிறான் அவன். இவர் பா பா பிளாட் பிளாட் இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவனும் எஃப்எஃப்லேயே சொல்லிட்டு இருக்கான ஒழிய அவன் ஃப்ளாட்லாம் பீல ஆரம்பிக்க மாட்டேங்கிறான். இது அடுத்த பீரியட் பெல் அடிக்கும், அந்த வாத்தியார் வந்துடுவார். வந்தால் உள்ளே வந்துட்டு இந்த வாத்தியார் இருக்கிற பாட்டு கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த பிளாட்னு இவர் எப்படியா சொல்கிறதுக்கே ட்ரை பண்ணிட்டுருப்பார். இது ஒரு நாள் அவர் வந்து இந்த வாத்தியாரும் ஸ்பெல்லிங் கரெக்ட் பண்ணுற வாத்தியாரும் இன்னொரு வாத்தியார் உட்காந்து நின்று பேசிட்டு இருக்காங்க. அது நடுவில் இந்த பில்டிங் அந்த பில்டிங் நடுவில் கிராஸ் பண்ணும்போது அவங்க நின்று ஏதோ பேசிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த ஆப்போசிட் வாத்தியாரை வந்து தோட்ட வேலை செய்கிற ஒரு கார்னர் இருக்கார் இல்லையா, அது செடியெல்லாம் வெட்டி கட்டி தண்ணியெல்லாம் ஊற்றுற ஒரு கார்னர், அவர் வந்து அந்த வாத்தியாரை கூப்பிட்றதுக்காக பக்கத்தில் வந்து, சார் உங்களை லைப்ரரி மாஸ்டர் வர சொன்னாருங்க அப்படின்னா, நான் வர்றேன்னு சொல்லுன்னு அவர் சொல்கிறாரு. இல்லை இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னேன், இந்த லைப்ரரி மாஸ்டர் வர சொன்னேன். லைப்ரரி இல்லை லைப்ரரி அப்படின்னு. அவன் தோட்ட வேலைக்காரன், அவனுக்கு என்ன தெரியும், அவன் லைப்புன்னே சொல்ல வரல, அவனுக்கு ரைப்புன்னு லைப் இப்படியே சொல்லியிருந்தேன். இது எங்களுக்கு எல்லாம் எப்போவுமே காமெடியாக இருக்கும். இந்த மாதிரி அவர்கிட்ட யார் சிக்குவாங்க, எவ்வளோ நேரம் பாடம் எடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவருடைய இயல்பு அப்படிங்கிறது அது, அவனை கரெக்ட் பண்ணியே ஆகணும்
அவன் தப்பாக சொல்கிறது விடக்கூடாது, அவனை கரெக்ட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அவ்வளோ பிரயத்தனம் பண்ணிட்டு பண்ணுவார். என்னென்னா இது அவருடைய கேரக்டர். இது யாருக்காக சொல்ல வந்தேன் அப்படின்னு சொன்னால் நம்ம கண்ணனுக்காக சொல்ல வந்தேன். என்ன அப்படின்னா, எல்லாரும் எப்படி எப்படியோ சினிமா எடுக்கணும், அதை பண்ணணும் இதை பண்ணணும் நினச்சா கூட நான் எடுக்கிற சினிமா இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டிட்டு, அது வெற்றி தோல்வி முக்கியம் இல்லை, அது காசு வருதா போகுதாங்கிறது முக்கியம் இல்லை, நான் ஏதாவது உபயோகமான ஒரு கருத்து சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் அவ்வளோ தீர்மானமாக இருந்து அவர் இந்த படத்தை பண்ணியிருக்காரு. அந்த கதை சொன்ன நாள்லேருந்து நான் அவர்கிட்ட அவருடைய கேரக்டர் அந்த ஊருக்கு போனது நடிச்சது இதை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அப்போ இப்போ கூட பேசிட்டு இருக்கும்போது சொல்கிறார், நான் வந்து இந்த மாதிரி படங்கள் தான் எடுப்பேன் அப்படிங்கிறத வந்து தீர்மானமாக இருந்துகிட்ருக்காரு. அது சில பேர்த்தினுடைய கேரக்டர் என்னென்னா, அவங்களுக்கு வந்து நம்ம ஒன்று இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ணிட்டோம்னா அது இப்படி தான் இருக்கணும். ஏன்னா அவங்களுக்கு வந்து அதில் ஒரு பிடித்தம் வந்துருச்சுன்னா அது பண்ணுவாங்க. அந்த கண்ணன் அவர்களை வந்து என்னடா அவருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னோம்னா, அவர் அந்த மக்கள் மேலே இருக்கிற ஒரு இதுதான். அந்த கதை ஏன் பிடிச்சது அவருக்கு, மகேஷ் அவர்கள் வந்து இந்த கதை வந்து இப்படி ஒரு இருக்குது அப்படிங்கிறது யூடியூப்பில் சொன்ன உடனே, ஆஹா ஜனங்கக்கிட்ட இவ்வளோ கஷ்டம் இருக்கா, ஜனங்க இப்படியே தான் இருக்காங்களா, இதை எழுதி போட்டு இது மூலமாக வந்து கவர்மெண்ட்டு வந்து திசை திருப்பி பார்க்க வைக்கிற அளவுக்கு சோசியல் சர்வீஸ் பண்ணுற அளவுக்கு இது மேட்டர் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது அவசியம் இதை நான் எடுத்தே ஆகணும். ஏன்னா இது போகிறதுனால எத்தனை கிராமங்களுக்கு எத்தனை ஊர்களுக்கு இது ஒரு விமோசனமாக இருக்குமோ, நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு தீக்குச்சியை நம்ம உரைச்சி வைப்போம், அந்த வெளிச்சம் வந்து எத்தனை பேர்த்துக்கு எத்தனை விளக்கேற்ற முடியுமோ ஏற்றுட்டோம் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு ரொம்ப பிடித்தமான ஒரு கேரக்டர். நான் காமெடியாக ஆரம்பிச்சிருந்தேன் அந்த வாத்தியாரை பற்றி, ஆனால் இது காமெடி இல்லை, ரியல் லைஃப்பில் சீரியஸான ஒரு கேரக்டரைசேஷன், அடுத்தவங்களுக்கு உதவியாக கடைசி வரைக்கும் இருக்கணும்னு. அதே மாதிரி இன்னொரு மேட்ரு, ஹீரோன்னா நம்ம எல்லாமே ஹீரோன்னு இமேஜின் பண்ணிட்டுருப்போம். ஏன்னா நம்ம சினிமா பார்க்குறதுனால ஹீரோன்னு இவங்க தான் அவங்க தான் அப்படின்னு சொல்லி ஹிஸ்டாரிக்கல் ஹீரோன்னு அப்படி தான் அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்ச ரொம்ப பிடிச்ச ஒரு ஹீரோ ஒரு ஆள், அவருக்கு என்னென்னா அவர் குருநாதர், டேய் மோட்சத்துக்கு போகிறதுக்கு உனக்கு நான் வந்து ஒரு வழி சொல்கிறேன், என்னென்னா அது ஒரு மந்திரம் சொல்கிறேன், இந்த மந்திரத்தை நீ கற்றுக்கிட்டு இதை நீ சொன்னீன்னா உடனே உனக்கு மோட்சம் கிடைக்கும். ஆனால் ஒன்று, இந்த மந்திரத்தை வந்து தயவுசெய்து நீ வேறு யாருக்காவது போய் சொல்லிடக்கூடாது, சொல்லிவிட்டு அவன் தலை வெடிச்சு எடுத்துருவேன் நீ, அதனால் உனக்கு மட்டும் மோட்சத்துக்கு போகிறதுக்கு இந்த மந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஓம் நமோ நாராயணா அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அந்த ஆள் பார்த்தான், ஓ நமோ நாராயணான்னு சொன்னால் உடனே மோட்சத்துக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு ஒன்று நேராக காலையில் வெடிஞ்சு எழுந்திரிச்சோன்னே ஒரு 7:30-8 மணிக்கு போய் அந்த ஊரில் இருக்கிற ஒரு பெரிய கோபுரத்தில் போய் ஏறி மேலேன்னு கத்தினான். எல்லோரும் என்னடா கோபுரத்தில் இருப்பாங்க, ஏதாவது செத்துக்கு தொலைய போகிறான் போலுக்கு, என்ன இந்த ஆளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஊரே வந்து வேடிக்கை பார்க்கும்போது சொன்னார், இல்லை உங்களுக்கு எல்லாத்துக்குமே மோட்சத்துக்கு போகிறதுக்கு ஒரு நான் மந்திரம் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவன் முடிவு பண்ணிட்டான், இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி நான் ஒருத்தன் மட்டும் மோட்சத்துக்கு போகிறத விட நம்ம ஊருக்கே மோட்சம் கிடைக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ஓம் நமோ நாராயணா அப்படின்ட்டான். ஸோ அவன் கேரக்டரைசேஷன் பாருங்கள், உனக்கு இப்போ மோட்சம் கிடைக்கும் அப்படின்னா எனக்கு ஒருத்தனை விட நான் சொல்கிறதுனால ஊருக்கே கிடைக்கும்னு சொல்லும்போது ஊரே மோட்சம் அடையட்டுமே நம்ம ஊருக்காரங்க எல்லாருமே அப்படிங்கிற எவ்வளோ பெரிய பரந்தவன். அந்த ஆள் தான் ஹீரோ, அவர் தான் ராமானுஜர். அது என்னன்னா மகேஷுக்கு அதை சொல்லலாம். ஏன்னா எல்லாரும் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நமக்கு இதனால் என்ன வருமானம், இதனால் என்ன நமக்கு பொழப்பு, இதனால் என்ன கிடைக்குது அப்படிங்கிறது இல்லாமல் எங்கே எது நடந்தாலும் அந்த கிராமத்தில் இருக்கிறவங்க அவர்களும் மனிதர்கள் தான், சக மனிதர்கள், அவங்கெல்லாம் இவ்வளோ சிரமத்தில் இருக்காங்க, இவ்வளோ இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அதை வீடியோவை பதிவு பண்ணி எல்லா பக்கம் போய், ஏன்னா இவர் வீடியோவில் பதிவு பண்ணது தான் அது கலெக்டர் வரைக்கும் போய் கவர்மெண்ட் வரைக்கும் போய் அதுக்கப்புறம் கூப்பிட்டு, ஏன்னா அந்த கிராமம் நான் போய் உண்மையில் இறங்கி பார்க்கும்போது உண்மையிலே இப்படி ஒரு கிராமமா அப்படின்னு பார்த்தேன். ஏன்னா ஆளே இல்லை அந்த கிராமத்தில். ஸோ ஒரு 50 வீடு இருக்குது, 50 வீடுமே அப்படி உடஞ்சி இப்படி உடஞ்சி, கதவு இல்லாமல், சிலது கதவு போட்டிருக்கு ஆனால் செவுரு இருக்காது, இப்படி இந்த மாதிரி வித்தியாசமாக இருக்குது.
நானும் உள்ளே போய் பார்க்குறேன். எங்கள் ஷூட்டிங் ஆளுக 10 பேர் தவிர்த்து வேறு யாருமே இல்லை. அந்த மாதிரி ஒரு ஊர். அந்த ஊரில் ஒரு வைத்தியர் அவங்க சம்சாரம் மட்டும்தான் இருக்காங்க. என்னென்னா அந்த வைத்தியர் அந்த சம்சாரமும் வந்து அவங்களுக்கு எங்கேயோ ஒரு 10-15 மைலில் அந்த சுற்று வட்டாரத்தில் எங்கேயாவது இருந்து வருவாங்க. ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா இந்த வைத்தியர்கிட்ட வந்து கேட்டு வாங்கி ஏதாவது மருந்து வாங்கி சாப்பிட்டு போவாங்க. அவங்களுக்கு அவர்கிட்ட வந்தால் நல்லா வரும், நமக்கு நல்லா ஆயிரும், சலீஸாக கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த நம்பிக்கையில் வந்துட்டு போயிட்டுருக்காங்க. இவரும் அது வந்தால் போதுன்னு இங்கேருந்து ஒரு வாரம் 10 நாளைக்கு ஒரு தடவை டவுனுக்கு போய் அந்த ஒரு வாரம் 10 நாளைக்கு வேண்டியது மட்டும் வாங்கிட்டு வந்துட்டு அவரும் அவங்க சம்சாரம் மட்டுமே அவங்க சமையல் பண்ணி சாப்பிட்டு அவங்களுக்கு ஏதோ கொஞ்சம் தண்ணி வருது அங்கே ஒரு ஓரமாக, அதில் வந்து அந்த கிராமத்துலேயே அவங்க இருக்காங்க. அப்போ தான் சொன்னார், இவங்க ஒரிஜினலு படத்தில் வந்து நடிக்க வச்சது வந்து வேறு கேரக்டர், சினிமாக்காக நடிக்க வச்சேன், ஆனால் ஒரிஜினல் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்னா இந்த மாதிரி ஒரு ஒரிஜினலாக இருந்து இதை வந்து எழுதி போட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த கலெக்டர் அவங்க வரைக்கும் தகவல் போய் அவர் வந்து அவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்து கவர்மெண்ட்டில் அந்த ஸ்கீமில் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த நான் படத்தில் நான் பேசின டைலாக்கெல்லாம் வந்து ஒரிஜினலான டைலாக்கு, ஒரிஜினலாகவே அப்படிலாம் ஒரு திட்டம் இருந்து அந்த திட்டத்து மூலமாக அந்த வீடு கட்டி கொடுத்து நானும் அந்த வீடு ஓப்பனிங்கு போகிற மாதிரி தான் அந்த சீனெல்லாம் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடு அவங்களுக்கு கொடுத்துட்டு அதே மாதிரி என்ன சொல்லுவோன்னா, இந்த கிராமத்தில் எல்லாருமே வந்து அவங்கவுங்க சொந்த ஊருக்கு வந்து மீண்டும் விவசாயம் பார்க்குறதுக்காக அதுக்காக சில திட்டங்களை போட்டு அவங்களுக்கு என்ன உதவி பண்ணுமோ அதை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய கேரக்டர் மூலமாக கலெக்டர் டைலாக் சொல்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். இது என்னென்னா யாருமே வந்து சொந்த ஊர் விட்டுட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி யாரும் அப்படியெல்லாம் ஒன்றும் நினைக்கிறது இல்லை. ஆனால் மனிதனுடைய சூழ்நிலைகள் அவனுக்கு எதிர்காலம் என்ன அப்படிங்கிறதுனால இப்போ கேந்திர முனுசாமி அவர் பேசும்போது எந்த ஊருக்கு போனாலும் ஒரு ராமநாதபுரத்துக்காரன் ஒரு திருப்பான் அப்படின்னு சொல்கிறதுன்னா, அங்கே மழை இல்லை, தண்ணி இல்லை, எல்லாமே விவசாயம் முதல் கொண்டு எல்லாமே பிரச்சனைங்க போது அப்போ பிழைப்புக்கு வழி தேடி அவங்க புறப்படுறது அப்படின்னு வந்துடுது. அதே மாதிரி சில நேரங்களில் வந்து என்னென்னா நம்ம பொழப்பு எப்படியோ போயிடுச்சு, அட்லீஸ்ட் நம்ம குழந்தைகளாவது நல்லா இருக்கட்டும்னு அவங்களுக்கு 4 எழுத்து படிக்க வச்சு அவங்கள எப்படியாவது அனுப்பிச்சு அவங்க நல்லா இருக்கட்டும்னு அனுப்புகிற மாதிரி இப்படி பண்ணதுனால தான் அந்த கிராமங்களில் வந்து நிறைய இடங்களில் அந்த மாதிரி நிறைய ஊர் இருக்குதுன்னு சொல்லி அந்த மகேஷ் அவர்கள் வந்து போய் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து இது யூடியூப்புக்காக ஷூட் பண்ணிட்டு வந்து அது எல்லா கிராமங்கள்லேயும் ஒரு விழிப்புணர்வு வர அளவுக்கு வந்தது. ஸோ அந்த அளவுக்கு இவங்க 2 பேருமே வந்து இவர் ஒரு கேரக்டர்னா அவர் ஒரு கேரக்டர். ஸோ இதெல்லாம் ரியல் லைஃப்பில் இப்போ இன்றைக்கி வந்து பேச வந்தவங்கெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா உண்மையான அந்த கிராமத்தினுடைய ஃபீலிங் அவங்கக்கிட்ட இருக்குது. அது சமூக சேவகர்லேருந்து இதை நடித்த ஒரு வரைக்கும் எல்லாருமே பேசுனாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா எல்லோரும் ஆத்மார்த்தமாக அவங்க மனசுக்குள்ளே வந்து எங்கள் கிராமத்தில் இப்படி இருக்குது, எங்கள் ஊர் சொந்த மண், இதை நாங்கள் எப்படி விட்டுட்டு போகிறது அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க. ஸோ கேட்கும்போது ரொம்ப யதார்த்தமாக இருக்குது, சந்தோஷமாக இருந்தது. ஸோ ஊருக்காரங்களும் நிறைய பேர் வந்திருக்காங்க. மற்றவங்க கூட முத்துக்காடை ஒரு புக் எழுத போகிறேன்னு என்கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருந்தார். அவர் தமிழ் மேலே இவ்வளோ பற்றுதலாக இருப்பார் அப்படிங்கிறதும் தமிழை வந்து இவ்வளோ தூரம் கற்றுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது எனக்கு உண்மையிலேயே ஆச்சரியமாக இருக்குது. கண்ணதாசன் சாரை பற்றி பேசி அவருக்கு ஆரிஜின் யாருன்னு பேசி அதுக்கப்புறம் அவர் எழுத போகிற புஸ்தகத்தை பற்றியெல்லாம் வந்து என்கிட்ட சொல்லி அந்த புஸ்தகம் என்ன மாதிரி புஸ்தகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எனக்கு அணிதர கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதுக்கு முன்னாடியே கேட்டார். வந்தோன்னையுமே நான் புஸ்தகம் எழுதியிருக்காருன்னு அணிந்துரை கேட்குறாருங்க போது கண்டிப்பாக நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அவர் பேசி இந்த மாதிரி இவ்வளோ தூரம் தமிழ் பற்றுதலாக அவர் பேசி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது மாதிரி எல்லாருமே பேசினவங்க ஒவ்வொருத்தரும் எல்லாமே நல்லா பேசினேன். இந்த பொண்ணு வேறு தமிழ் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவானா. அப்புறம் தான் கேட்டேன், தமிழ் சுத்தமாக தானே பேசுது, ஏன் இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு. எந்த ஒரு தாய் பாஷைன்னு தெரியலன்னா அப்புறமா ஆந்திரா அப்படின்னு சொல்லி தெலுங்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்து அது நடிக்கும்போது வர அந்த பொண்ணு கேட்டது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என்னென்னா கிராமத்து கதைன்னு ஒன்று என் கலருக்கு அது சரியாக வருமா, கிராமத்து பொண்ணு மாதிரி அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள எல்லாருக்குமே ஒரு கிராமம் அப்படின்னா இப்படி தான் இருப்பாங்க. கருப்பா அந்த வெயிலில் அலைஞ்சு கிளைஞ்சி நல்லா பிறந்திருந்தா கொஞ்சம் கலராக பிறந்திருந்தா கூட அந்த வெயிலுக்கு அதுக்கும் அந்த இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த கலர் எல்லாம் வேறு மாதிரி ஆகி போகும் இல்லையா, அதனால் அது சரியாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் நியாயமான ஒரு சந்தேகத்தில் டைரக்டராக இல்லை அதெல்லாம் ஒன்றும் காரணமெல்லாம் இப்படி கிடையாது, கருப்பு சிவப்பெல்லாம் காரங்க பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி
ஸோ நான் வந்து இன்னைக்கு ஏன்னா இவர் எடுத்த படத்துக்கு எந்த அளவுக்கு பத்திரிகை நண்பர்கள் அது மற்ற நண்பர்கள் எவ்வளோ பேருடைய சப்போர்ட் இருக்க போகுது அப்படிங்கிறது எனக்கு ஒரு டவுட்லேயே இருந்தேன் நான். அதுக்கப்புறம் சரி அப்படின்னா அப்புறம் உள்ளே வரும்போது தான் எனக்கு அந்த அட்மாஸ்பியர் பார்க்கும்போது இல்லை அவர் சம்பாதிச்ச சொத்து நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதே நண்பர்கள் அப்படிங்கிறதான் மகேஷுக்கும் அதே மாதிரி தான் அவ்வளவு நண்பர்கள் இருக்காங்க. சொந்த பந்தம் அந்த நண்பர்கள் எல்லாம் தான். ஏன்னா என்கரேஜ் நண்பர்கள்னு சொன்னோம்னா நிறைய பேர் சில பேர் இருக்கா நண்பர்கள் என்னென்னா அவனுக்கு வந்து 2 பேர் ஃப்ரெண்ட்ஸு பேசிகிட்டு இருந்தாங்க. சரி நான் வீட்டுக்கு போகிறேன்னாங்க போது மழை வந்துருச்சு. ஒருத்தன் வீடு கொஞ்சம் தூரமாக இருக்குது. அப்போ இவன் சொன்னால் நம்ம ஃப்ரெண்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மழை வந்துருச்சு அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி போகலான்னா அப்புறம் மணி வேறு 9:30 ஆகி போச்சு. ஏண்டா நீ எப்போ நீ மழை நின்று எப்போ வீட்டுக்கு போய் சாப்பிட்றது அப்படின்னு போய் சம்சாரத்துட்டு சொல்லி உட்கார்றானா ஹாலில் உட்கார சொல்லிவிட்டு சாப்பிட்டே போயிடல கொஞ்சம் சம்சாரத்துட்டு சொல்லிட்டு வரணும். போய் திடீர்னு சம்சாரத்துட்டு அம்மா சாப்பாடு எங்க திடீர்னு இப்படி வந்து சொல்கிறீங்களே என்னங்க ஏம்மா மழை திடீர்னு வந்தால் நான் என்னம்மா பண்ண முடியும் அதனால் பாரு அப்படின்னு ஏதாவது வர்றவங்களுக்கு ஏதாவது விசேஷமாக ஏதாவது செஞ்சாலும் பரவாயில்ல வந்தவொன்னே ஏதோ ஒன்று செய்ய அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் முடிஞ்சதை செய்யுமா பசிக்கு தானே செய்ய அப்படி இப்படின்னு சொல்லி போட்டு நான் என்ன கூட ஹெல்ப் பண்ணுறேன்னு ஏதோ கொஞ்சம் இது பண்ணி போட்டு அப்புறம் வந்து பார்த்தா ஆள் அவனை காணோம். மழையும் நிற்கலையே என்னடா ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்ட்டு ஏன்டா அவனை ஆளை காணோன்னு சரி போயிட்டான் போல இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க சரி சமையல் ஆரம்பிச்சா செஞ்சு முடிப்போம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தா அவன் மறுபடியும் வந்துட்டான். என்னடா நண்பா அதுக்குள்ளே எங்கடா போனேன் மழையும் நிற்கல எங்கே போனேன்னு இல்லை நீங்கள் சாப்பிட்டு போகலான்னு சொன்னீங்கல்ல அதனால் வீட்டுக்கு போய் என் சம்சாரத்தில் சொல்லிட்டு வந்துட்டேன். சாப்பாடு கிடைக்குதுன்னு ஒன்று இங்கிருந்து மலையிலே ஒரு துண்டை போட்டுக்கிட்டு போய் சொல்லிட்டு இங்கே வந்து சாப்பிட்டு போகலான்னு வந்தேன். ஸோ நண்பர்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி சில நண்பர்களுக்கு இன்னொரு 2 நண்பர்கள் காட்டுக்குள்ளே போயிட்டு இருந்தானுங்க. அப்போ போயிட்டு இருந்தோடனே சொல்லி கரடி வந்துடுச்சுன்னு சொன்னோடனே உடனே 2 பேரும் ஓடிக்கலான்னா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக ஷூ எடுத்து போட்டான். என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இல்லை போட்டுற ஒரே நிமிஷம் ஷூ போட்டு ஓடிக்கலாம் ஷூ போட்டுன்னு அவங்ககிட்ட சொல்லி இவன் ஷூ எடுத்து அவசரமாக போடுறான். அப்புறம் போட்டுட்டு ஓடலாம் அப்படின்னு சொல்லும்போது இவன் கேட்குறான் என்னடா ஷூ போட்டால் கரடியை விட வேகமாக ஓட முடியுமாண்ணா இல்லை உன்னை விட வேகமாக ஓட முடியும் அப்படின்னு. அந்த மாதிரி நண்பர்கள் அப்படிங்கும்போது கடைசி வரைக்கும் நண்பர்கள் அந்த மாதிரி இருக்கிறது உயிர் கொடுப்பான் தோழன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்து ஆட்கள் கிடைக்கிறதே ரொம்ப ரேர். ஆனால் மகேஷுக்கு வந்து அந்த மாதிரி ஆட்கள் நல்ல நண்பர்கள் வந்து ஏன்னா அவரே இதனால் என்ன பலன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு அதை எதையும் எதிர்பார்க்காம. அப்படி இருந்தும் நண்பர்கள் வந்து அவருக்கு அந்த அளவுக்கு உதவி பண்ணி அவர் இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்து அவர் நடிக்கிற ஒரு சூழலை கொண்டு வந்திருக்காங்க. யூடியூப்பில் கதாநாயகங்கிற லெவலில் அவருக்கு பேர் எடுத்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த நண்பர்களுக்கு ஹேட்ஸ் ஆப்னு சொன்னோம். ஸோ கண்ணனும் அவருடைய மகேஷும் அவருடைய நண்பர்கள் அவங்க கூட்டாளிகள் எல்லாருமே சேர்ந்து சார்லஸ் எனக்கு எடுத்துனே பயந்துட்டேன் மியூசிக்கு டா அப்படின்னு சொல்லி கிரேன் ஷாட் வந்தது. நான் நினச்ச கதையே வேறு என்னமோ நினச்சிட்டேன். டவால் என்னடா இப்படி ஒரு மியூசிக் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்புறம் பார்த்தா அந்த கதைக்கு உண்டான ஏதோ இன்னொரு கதை உள்ளே வச்சுட்டு இருக்காரு போல இருக்கு. நான் நினச்சேன் இந்த கலெக்டர்கிட்ட வந்து அந்த வைத்தியர் அவங்க ஒய்ஃபு அவங்க தான் கஷ்டப்படுறவங்க இதுதான் கதைன்னா அந்த மகேஷை வச்சு ஒரு கதை ஒரு லவ் ஸ்டோரி வச்சுருக்காரு அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் பாட்டு டூயிட்டெல்லாம் வரும்போது தான் சரி கதைக்குள்ளே ஒரு ஜனங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஹீரோயின் அதுக்கு தகுந்த மாதிரி எதாவது வேணும் அப்படிங்கிறதெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது தான் சரி மியூசிக் டைரக்டர்லாம் உண்மையிலேயே கரெக்டாக வேலை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கரெக்டாக இது பண்ணியிருக்காரு. கேமராமேன் எல்லாமே அவங்கவுங்க செய்ய வேண்டிய வேலையை கரெக்டாக செஞ்சுருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே பத்திரிகை நண்பர்கள் நம்ம தான் ஊடக நண்பர்கள் நம்ம தான் வந்து அவங்களுக்கு என்ன இந்த மாதிரி ஒரு டைப்பாக ஒரு கதையை வந்து எடுத்து அந்த கிராமத்தில் வந்து இவ்வளோ தூரம் பின்தங்கி போய் கிராமத்தை விட்டு இன்றைக்கி என்ன கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு இப்போ போனால் நான் போனால் கூட ஒரு 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டருக்குள்ளேயே எனக்கு அந்த பேடி ஃபீல்டுன்னு சொல்லுவேன் பச்சை பசேல்னு எங்கே பார்த்தாலும் கேமரா வைக்கலாங்கிற அளவுக்கு இருக்குது. இப்போ 20 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் கோபியில் சிட்டிக்குள்ளேருந்து சைடில் போனால் தான் பச்சை பசேல்னு எதாவது காமிக்க முடியும். என்னென்னா எல்லாம் சைட்டு போட்டு அவங்கவுங்க விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் நல்ல வருமானம் வருது எதுக்கு இது வந்து விவசாயம் பண்ணிக்கிட்டு அப்படிங்கிற அளவுக்கு அவங்களும் சேஞ்ச் ஆகி போயிட்டுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கிராமங்கள் வந்து நிறைய அப்படி இது பண்ணி போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி படங்கள் வரும்போது அதை கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு என்ன ஏன்னா
தண்ணி இல்லாமல் பஞ்சமாக இருந்து அந்த மாதிரி இருந்து ஊரை காலி பண்ணிட்டு போகிறதுங்கிறது ஓகே. அது என்னென்னா இயற்கை சதி நமக்கு நம்மளை எரியாமல் நம்மளை மீறி நடக்கக்கூடியது ராமநாட்டில் நடக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்குது. பட் இதெல்லாம் வந்து பிளாட் போட்டு இருக்கிற பூமி, விவசாய பூமி வந்து பிளாட்டை போட்டு கொடுத்துட்டு போனால் அதை விட நல்ல காசு கிடைக்குதுங்கிற அளவுக்கு போனால் அது கவர்மெண்ட் அப்படி இல்லை. விவசாயமே நீ பண்ணு, விவசாயம் பண்ணால் உனக்கு அந்த அளவுக்கு வருமானம் வருங்கிற அளவுக்கு ஒரு திட்டங்களை கொண்டு வந்தால் தான் அவன் கரெக்டாக அந்த விவசாயத்தில் இருப்பான். இல்லைன்னா நான் என்ன நஷ்டத்துக்கு நான் எப்படிங்க பாடுபட முடியும் அப்படி தானே அவன் கேட்பான். இது அப்போ சொல்லுவாங்கல்ல, அவன் கஷ்டப்படுறத காலிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் உட்காந்து மண்ணில் கஷ்டப்பட்டு வெயிலில் கஷ்டப்பட்டு இத்தனையும் பண்ணி அது பண்ணிட்டு போனான். அவன் ப்ராடக்ட்டுக்கு அவன் ரேட்டு பட்டு ஃபிக்ஸ் பண்ண முடியலையே, அவன் சொல்கிற ரேட்டுக்கு தான் கொடுக்க வேண்டிய கேள்வி, இவன் ஒரு ரேட்டு இவ்வளோ ஆச்சுங்க அப்படின்னு விற்கவே முடியலையே. ஸோ அதனால் அந்த அடிப்படையே மாற்றப்படணும். இந்த மாதிரி படங்கள் வரும்போது அந்த அடிப்படை திட்டங்கள் அதெல்லாம் வந்து அரசாங்கம் வந்து உள்ளே வந்து அவங்களும் வந்து கவனிச்சுட்டு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு பத்திரிகை நண்பர்கள் எல்லாருமே உங்களுடைய ஊக்கங்களை கொடுக்கணும். அந்த படம் நல்லா ஓடுறதுக்கு என்ன உண்டோ அதுக்கு உண்டான விமர்சனங்களை நீங்கள் எழுதணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். இந்த டீம் எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப இப்படி ஒரு டீமில் வந்து வேலை பார்த்தது எனக்கு ஒரு ஆத்ம திருப்தியாக இருக்குது, சந்தோஷம். நன்றி.